Hi friends, welcome back to my channel. ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் வரைக்கும் பலாப்பழ சீசன் இருக்கும். இந்த சமயத்துல இதே மாதிரி முழு பலாப்பழம் வாங்கி நாங்க வீட்ல கட் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோல பலாப்பழம் கட் பண்றதை தான் பார்க்க போறீங்க. பலாப்பழம் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. பலாப்பழம் கட் பண்ற அந்த கத்தியிலே எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. ஏன்னா பலாப்பழம் கட் பண்ணும்போது அதுல இருக்க பால் கத்தியில எல்லாம் ஒட்டும். அதே மாதிரி கையிலையும் ஒட்டும். அதுக்கு கையிலையும் நீங்க எண்ணெய் தடவிக்கணும். அப்புறம் தரையில படாம இருக்கிறதுக்கு இப்படி கீழே ஒரு அரிசி சாக்கு இதுக விரிச்சுக்கோங்க. பலாப்பழம் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீளமான கத்தியை பயன்படுத்தினீங்கன்னா தான் அதனுடைய சென்டர் பகுதியை நல்லா கட் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே கீழே இழுத்துட்டே வருங்க. இப்போ பழத்தை ரெண்டா கட் பண்ணியாச்சு. இதுல இருக்க ஒரு பாதியை தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாதியை அதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்க ஒரு பாதியை தனியா எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாதியில அந்த தண்டு பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி விரிச்சிங்கன்னா சுளைகள்லாம் தனித்தனியா தெரியும். இப்போ சுளைகளை நல்லா ஈஸியா எடுத்துட முடியும். இந்த பாதி பழத்துல இருந்து எனக்கு மொத்தம் 30 சுளைகள் கிடைச்சது. மொத்த பழத்துல மொத்தம் 70 சுளைகள் வரைக்கும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட் மார்னிங் கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.